நடன இயக்குனர் சைஷ் இயக்குனராக அறிமுகமாகியுள்ள திரைப்படம் கிஸ். இப்படத்தில் கவின், பிரீத்தி அஸ்ரானி, விடிவி கணேஷ், மிர்ச்சி விஜய், பிரபு, விஜய் டிவி சக்தி, தேவயானி, ராவ் ரமேஷ் ஆகியோர் நடித்துள்ளனர். இன்று வெளிவந்துள்ள கிஸ் திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று விமர்சனத்தில் பார்க்கலாம் வாங்க. கதாநாயகி பிரீத்தி அஸ்ரானி மூலம் கதாநாயகன் கவினுக்கு புத்தகம் ஒன்று கிடைக்கிறது. இந்த புத்தகம் அவர் கைக்கு வந்த பின் காதலர்கள் முத்தம் கொடுத்து கொண்டால் அவர்களுடைய எதிர்காலம் கவினுக்கு தெரிய வருகிறது. காதல் என்றாலே கடுப்பாகும் கவின் இந்த சக்தியை வைத்துக் கொண்டு காதலர்களை பிரித்துக் கொண்டே இருக்கிறார். தான் யாரையும் காதலிக்க மாட்டேன் என சொல்லிக் கொண்டு இருக்கும் ஹீரோ கவின் ஒரு கட்டத்தில் ஹீரோயின் பிரீத்தியை காதலிக்க துவங்குகிறார். தனது காதலை கவினிடம் உணர வைக்க அவருக்கு முத்தம் கொடுக்கிறார் பிரீத்தி. அப்போது பிரீத்தி விரைவில் இறந்து போவது போல் கவினுக்கு தெரிய வருகிறது. கவின் தனது காதலை பிரீத்தியிடம் சொன்னால்தான் அவள் இறந்து போவாள் என கவினுக்கு தெரியவர இதன் பின் என்ன நடக்கிறது? அந்த புத்தகத்திற்கும் கவினுக்கும் என்ன சம்பந்தம்? பிரீத்திக்கு என்ன ஆனது? இருவரும் இணைந்தார்களா இல்லையா என்கிற பல கேள்விகளுக்கு விடையளிப்பதே படத்தின் மீதி கதை. நடனத்தில் பட்டையை கிளப்பிக் கொண்டிருந்த சைஷ் இப்படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியுள்ளார். அவருக்கு முதல் வாழ்த்துக்கள். கிஸ் படத்துக்காக அவர் எடுத்துக்கொண்ட கதைக்களம் அருமையாக உள்ளது. அதை திரைக்கதையிலும் சிறப்பாக கொண்டு வந்துள்ளார். முதல் பாதி சுவாரஸ்யம் இல்லாமல் நகர்ந்தாலும் இரண்டாம் பாதி சுவாரஸ்யமாக இருந்தது. நகைச்சுவை காட்சிகள் அனைத்தும் சிறப்பாக இருந்தது. அதற்கு காரணம் மிர்ச்சி விஜய் மற்றும் விடிவி கணேஷ். இருவரும் தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்துள்ளனர். இவர்கள் இருவருடைய பங்களிப்பு படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமைந்துள்ளது. ஆனால் படத்தில் இடம்பெறும் காதல் காட்சிகள், ஃபாண்டசி விஷயங்கள் யாவும் நம்முடன் கனெக்ட் ஆகவில்லை. அதுதான் படத்திற்கு பின்னடைவை ஏற்படுத்துகிறது. காதல் என்றாலே பிடிக்காத ராஜா தனது நாட்டில் காதலர்களை கொண்டது. அந்த காதலர்களின் புத்தகம் தற்போது கவினிடம் கிடைத்து அதன்பின் நடக்கும் ஃபாண்டசி விஷயங்கள் எல்லாம் ஓகே. ஆனால் அந்த எமோஷன்ஸை நமக்கு சரியாகவும் சுவாரஸ்யமாகவும் கடத்தினாரா இயக்குனர் என்றால் அது கேள்விக்குறிதான். அதை மட்டும் அவர் சரியாக செய்திருந்தால் கண்டிப்பாக இந்த கிஸ் சுவாரஸ்யமான படமாக இருந்திருக்கும். அதுதான் மிஸ் ஆகிவிட்டது. அதேபோல் படத்தின் கிளைமாக்ஸ் சற்று ஏமாற்றத்தை தந்துவிட்டது. நன்றாக இரண்டாம் பாதி அழகான காட்சிகளுடன் நகர்ந்து வந்த நிலையில் கிளைமாக்ஸ் சொதப்பல் ஆனது ஏமாற்றமே. கதாநாயகன் கவின் தனது நடிப்பில் எந்த ஒரு குறையும் வைக்கவில்லை. அதேபோல் கதாநாயகி பிரீத்தி அஸ்ரானி அழகிய நடிப்பில் மனதை கவருகிறார். இவர்களை தவிர்த்து விஜய் டிவி சக்தி, தேவயானி, ராவ் ரமேஷ் ஆகியோரின் நடிப்பும் நன்றாக இருந்தது. படத்துக்கு மிகப்பெரிய பலம் ஜென் மார்டின் பின்னணி இசை. அவருக்கு தனி பாராட்டு. ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் இன்னும் கூட வலுவாக இருந்திருக்கலாம். வசனங்கள் நன்றாக இருந்தன. குறிப்பாக வாழ்க்கையில் ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும், தோணும் போதெல்லாம் கமா போட்டு ஆரம்பிக்க கூடாது போன்ற வசனங்கள் மனதை தொடுகிறது. பிளஸ் பயன்னு பார்த்தா மிர்ச்சி விஜய், விடிவி கணேஷ் நகைச்சுவை காட்சிகள், பின்னணி இசை, நடிகர்கள் நடிகைகளின் பங்களிப்பு, கதைக்களம் மைனஸ் பயன்னு பார்த்தா சுவாரஸ்யம் இல்லாத முதல் பாதி, கிளைமாக்ஸ் சொதப்பல், கனெக்ட் ஆகாத எமோஷன்ஸ். மொத்தத்தில இந்த கிஸ் சுவாரஸ்யமாகவும் இல்லை, எமோஷனாகவும் இல்லை.